குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாகிரஃபியில் 5th லெசன். இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். இந்தியாவோட பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேட் இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, டு ஸ்டடி த லெவல்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அர்பனைசேஷன் ஆகிட்டு இருக்குது இல்லையா, நகரமயமாதல், அதனுடைய இம்பேக்ட்ஸ் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட், டு நோ அபவுட் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவோட மனித வள மேம்பாடு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், டு லேர்ன் த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட போக்குவரத்து அமைப்புகள், ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ் இது எப்படிலாம் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட தகவல் தொழில் அமைப்பு எப்படி போயிட்டுருக்குது. லாஸ்ட் ஒன், டு அசஸஸ் த நேச்சர் ஆஃப் ட்ரேட் இன் இந்தியா. இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இந்த மாதிரி எல்லா ட்ரேடை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இன்ட்ரடக்ஷன். The study on human population is one of the most important aspects in geography of any region. The human population has many components. நிறைய கூறுகள் இருக்குது. அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, the fundamental are its number. எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறாங்க, எவ்வளோ பீப்புள் மொத்த இடத்துல வாழ்கிறாங்க. தென் காம்போசிஷன், அதனோட கலவை என்ன. செக்ஸ் ரேஷியோ, மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ. தென் டிஸ்ட்ரிபியூஷன், மக்கள் எப்படி ஸ்கேட்டர்டாக இருக்கிறாங்க, பரவி இருக்கிறாங்க. லாஸ்ட் ஒன், டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்குது, இதை பற்றி பார்க்க போகிறோம். Therefore, it is essential to study these components. The study on these aspects also would reveal the workforce of the country. இந்த அம்சங்கள் பற்றிய படிப்புங்கிறது நாட்டோடைய மனித சக்தியை பற்றி வெளிப்படுத்துகிறதா அமைகிறது. இதில் 2011 சென்சஸ் படி இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷன் 1210.19 மில்லியன். இதுவே 2001 சென்சஸ் படி 2001 சென்சஸை விடவுமே 19.31 crore அதிகமாக இருக்குது. அந்த 10 இயர்ஸ் கேப்பில் 19.31 கோடி மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. செகண்ட், பாப்புலேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பாப்புலேஷன்னா என்ன, the total number of people residing in a country at a specified period of time is called the population of that country. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வாழக்கூடிய மொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை தான் ஒரு நாட்டோடைய மக்கள் தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம், அதே மாதிரி ஒரு பகுதியில் வாழக்கூடிய மொத்த மக்கள் தொகையோட எண்ணிக்கையை நாம் மக்கள் தொகை, பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, நெக்ஸ்ட் டு சைனா. சைனா தான் வேர்ல்டுலேயே அதிகமான பாப்புலேட்டட் கண்ட்ரி. சைனாக்கு அடுத்தது இந்தியா இருக்குது. இந்தியா கவர்ஸ் ஒன்லி 2.4% ஆஃப் த டோட்டல் லேண்ட் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. மொத்த உலகத்தில் இந்தியாவுடைய நிலப்பரப்பு எவ்வளவு, 2.4%. ஆனால் நாம் வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ இருக்கிறோம் அப்படின்னாக்கா 17.5% ஆஃப் பீப்புள் இருக்கிறோம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய மக்கள் தொகை விகிதங்கிறது அதனுடைய பரப்பு விகிதத்தை விடவும் மக்கள் அதிகமாக வாழ்கிறத இது காட்டுது. இது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, உலகத்தில் உள்ள 6 மெம்பர்ஸில் லாஸ்ட் பர்சன் இந்தியராக இருக்கிறாரு. ஓகேவா. அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், வெஸ்ட் பெங்கால், ஜப்பான், இந்த 6 நாட்டோடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 1214.8 மில்லியன். 1214.8 மில்லியன். இந்தியாவோட மக்கள் தொகை ஆல்மோஸ்ட் இந்த 6 நாட்டோடைய மொத்த மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்குது. எந்தெந்த கண்ட்ரியெல்லாம், அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜப்பான், இந்த 6ஐயும் சேர்த்தா வரக்கூடிய மக்கள் தொகை இந்தியாவோட மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்குது. செகண்ட், நெக்ஸ்ட் ஒன், சென்சஸ். சென்சஸ்னால் என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்பைலிங், analyzing or otherwise disseminating demographic, economic and social data pertaining at a specific time of all persons in a country or a well defined part of a country. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு நாட்டோட வரையறுக்கப்பட்ட, அதாவது இந்த ஏரியாவில் மட்டும் அல்லது முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மக்கள் மக்களுடைய பொருளாதாரம், சமூக புள்ளி விவரங்களை கலெக்ட் பண்ணி சேகரித்து அதை தொகுப்பாங்க.
டோட்டலாக அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் கம்பைல் பண்ணுவாங்க, அப்புறம் பகுப்பாய்வு செய்வாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த விவரத்தை அளிக்கிறதுக்கு பேர் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கணக்கெடுப்பு மூலமாக கலெக்ட் பண்ண விவரங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, யூஸ்டு ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், பிளானிங், பாலிசி மேக்கிங் as well as மேனேஜ்மெண்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் பை த கவர்மெண்ட்டோட தரவுகள், நிர்வாகம், திட்டமிடல், கொள்கைகள் உருவாக்குதல், இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோட பல்வேறு திட்ட மேலாண்மை, அதையெல்லாம் மதிப்பீடு செய்கிறதுக்கு இந்த பாப்புலேஷன் சென்சஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியா ஃபர்ஸ்ட் சென்சஸ் வாஸ் கேரிட் அவுட் இன் த இயர் 1872. முதல்ல இந்தியாவில் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 1872 எடுத்தாங்க. ஆனால் பட் த ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் சின்க்ரோனைஸ் சென்சஸ் வாஸ் கண்டக்டட் இன் 1881. ஒரு முழுமையான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1881 தான் ஆரம்பித்தாங்க. அண்ட் 2011 சென்சஸ் ரெப்ரசன்ட்ஸ் த 15th சென்சஸ் ஆஃப் இந்தியா. இப்போ லாஸ்ட்டாக கணக்கெடுத்தது 2011. இனிமேல் 2021 எடுக்க வேண்டியது. இப்போ இந்த கொரோனா பீரியட்னால இது என்ன ஆகிட்டு ஸ்டாப் ஆகிட்டு நிற்கிது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். The term population distribution refers to the way of people are spread over the earth's surface. புவியோடைய மேல்பரப்பில் மக்கள் எவ்வளவு இடைவெளியில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத இது குறிக்குது. The distribution of population in India is a quite uneven. அது வந்து அன்ஈவனாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா வாஸ்ட் வேரியேஷன் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படி பரவி இருக்குதோ அதை பொறுத்து மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. பாப்புலேஷன் இஸ் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட்டட் ஆன் த ரீஜன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் அண்ட் த குட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ். நல்ல இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்கணும், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் நல்லா இருந்தால் அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கு மாறாக such as high mountains, arid landsனால் வறண்ட பகுதிகள், அப்புறம் thickly forested areas and some remote corners are very thinly populated. இந்த பகுதிகள் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறாங்க. இன்னும் சில பகுதிகளில் பார்த்தா மக்கள் வாழ முடியாத அளவுலையும் இருக்குது. in some areas are even uninhabited. அதுக்கப்புறம் terrain, climate, soil, water bodies, mineral resources, industries, transport and urbanization, இது எல்லாமே பாப்புலேஷனை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்குது. இப்போ பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக கம்மியாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேஷ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட். இந்தியாவில் உத்தரப்பிரதேஷில் தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் 199.5 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது செகண்டு மகாராஷ்டிரா, இங்கே 112.3 மில்லியன். அதுக்கு அடுத்தது பீகார், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் கம்பைன்ட் ஆந்திர பிரதேஷ், இப்படி 5 ஸ்டேட்ஸு ஆர்டினரியாக வருது. இந்த 5 ஸ்டேட்டோடைய பாப்புலேஷன் நம்ம டோட்டல் பாப்புலேஷனில் half ஆஃப் த கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மோர் தென் 1/4 ஆஃப் த பாப்புலேஷன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 2 ஸ்டேட்டில். எந்தெந்த ஸ்டேட்டு? உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. இதில் சிக்கிம் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இன் இந்தியா. இதெல்லாம் ஸ்டேட்டு. அடுத்தது யூனியன் டெரிட்டரி, 7 யூனியன் டெரிட்டரி பார்க்குறோம் இல்லையா? அதில் அந்த 7ல் டெல்லி வித் 16.75 மில்லியன் பாப்புலேஷன் டாப்ஸ் அமாங் த யூனியன் டெரிட்டரிஸ். நெக்ஸ்ட் ஒன், த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். இது வந்து நம்மளுடைய நாட்டில் மக்கள் தொகை பரவல் ஒரு சீர் இல்லாமல் ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் குறைவாக இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் as well as சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இப்போ ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னாக்கா ரிலீஃப், கிளைமேட், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ், இதெல்லாம் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். செகண்ட், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இதில் எதெல்லாம் வருது அப்படின்னா ரிலீஜியன், கல்ச்சர், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், எக்கானமி, ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கும்போது மக்கள் தொகை அடர்த்தி. அதாவது நம்ம டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பற்றி படிக்கும்போது நமக்கு என்ன விஷயம் கிடைக்குது அப்படின்னா மக்கள் பரவலில் உள்ள வேறுபாடுகள் ஏன் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பெர் யூனிட் ஏரியா யூஸ்வலி பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். சராசரியாக
ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கையை குறிக்கிறது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பெர் யூனிட் ஏரியா யூஸ்வலி பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். According to 2011 census படி இந்தியாவோட டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 382 persons per ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இந்தியாவில் 382 மக்கள் வாழ்கிறோம். ஃபேமஸாக, அதாவது ரொம்ப அதிகமாக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய 10 கண்ட்ரியில் இந்தியாவும் அதில் ஒன்று. த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் பீகார். அதிகமான மக்கள் தொகை வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் பீகார். அண்ட் த லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் அருணாச்சல் பிரதேஷ். இதே மாதிரி இது வந்து ஸ்டேட்டில் பார்த்தோம். யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி இஸ் மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் வித் 11,297 person பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதில் லீஸ்ட் பாப்புலேஷன் எங்கே அப்படின்னாக்கா அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? தென் பாப்புலேஷன் growth அண்ட் பாப்புலேஷன் சேஞ்ச். The growth rate of population is an important democratic feature. It is not only helps in understanding the population change that a society has undergone in the past, but also helps in predicting the future demographic characteristics of an area. Population growth refers to the change in the number of inhabitants of a country or territory during a specified period of time. அதாவது பாப்புலேஷன் growth நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டின் மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நமக்கு காமிக்குது. மக்கள் தொகை வளர்ச்சி அது வந்து சதவீதத்தில் குறிப்பிட சொல்கிறாங்க. தட் இஸ் த growth ஆஃப் பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் பர்சன்டேஜ் அண்ட் இஸ் டெஸ்கிரைப்டு இன் த growth ரேட் ஆஃப் பாப்புலேஷன். இது வந்து விகிதமாக கால்குலேஷன் பண்ணுறாங்க. நம்ம இப்போது ஸ்பேஷியல் பேட்டர்ன் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் தொகை அடர்த்தி அதனோட தன்மை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன், வெரி லோ டென்சிட்டி. வெரி லோ டென்சிட்டினா லெஸ் தேன் 150 persons பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், தென் சிக்கிம், நாகாலாந்து, மணிப்பூர், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் மேகாலயா. இந்த பகுதிகளில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 180 personsக்கும் குறைவாகவும் இருக்கிறாங்க. தென் லோ டென்சிட்டி 150 to 300 persons பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது எங்கெல்லாம்? அருணாச்சல் பிரதேஷ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், மிசோரம், சிக்கிம், நாகாலாந்து, மணிப்பூர், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் மேகாலயா. தென் மாடரேட் டென்சிட்டி. மாடரேட் டென்சிட்டி அப்படின்னா மிதமான மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். 300 to 500 persons பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். குஜராத், இந்த கம்பைன்டு ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, திரிபுரா, மகாராஷ்டிரா, கோவா, அஸ்ஸாம் அண்ட் ஜார்க்கண்ட். இந்த ஸ்டேட்ஸ்லலாம் மாடரேட் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. அஸ்ஸாம் ஹேஸ் டீ எஸ்டேட்ஸ், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் ஜார்க்கண்ட். தென் ஹை டென்சிட்டி 500 to 1000 persons பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அதிக மக்கள் அடர்த்தி 500லேருந்து 1000 பேர் வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கிறாங்க. இது எந்தெந்த ஸ்டேட்லலாம்? பஞ்சாப், தமிழ்நாடு, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் கேரளா. இந்த யூனியன் டெரிட்டரி ஆஃப் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. இந்த பகுதிகளில் 500 to 1000 persons பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. லாஸ்ட் ஒன், வெரி ஹை டென்சிட்டி. அதிக மக்கள் அடர்த்தி, அதாவது 1000 அண்ட் அதிகம், கிரேட்டர் தென் 1000 persons பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். எங்கெல்லாம்? வெஸ்ட் பெங்கால், பீகார், லக்ஷதீப், டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரி, சண்டிகர் அண்ட் டெல்லி. இந்த பகுதிகளில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் 1000க்கு மேலே மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட மக்கள் தொகையோட வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதனுடைய நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ 1900லேருந்து 2000 சென்சஸ் வரைக்கும் மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன்,
த பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன், அதாவது 1901லேருந்து 921 வரைக்கும் இந்த பீரியட் நம்ம ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது தேக்க நிலை காலம் அப்படின்னு சொல்கிறோம். டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் 20 இயர்ஸ், ஃபஸ்ட்டு 20 இயர்ஸில், அதாவது 1901லேருந்து 921 வரைக்கும் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா க்ரியூ அப் டு 15 மில்லியன், 15 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த இயர் 1921 registered a negative growth rate of minus 0.31%, which happened only once throughout the demographic history of India and is called the year of great demographic divide அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா 1921 மக்கள் தொகை வந்து எதிர்மறை வளர்ச்சி விகிதம், அது வந்து -0.31% ரெக்கார்ட் ஆகிருக்குது. இது வந்து இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சின்னு சொல்ல முடியும். இது வந்து மக்களியல் வரலாற்றில், அதாவது டெமோக்ராஃபிக் ஹிஸ்ட்ரி, இதில் வந்து ஒரு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டெமோக்ராஃபிக் டிவைட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், த பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத், 21லேருந்து 51 வரைக்கும், 1921 to 51 ஸ்டெடி க்ரோத், அதாவது நிலையான வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் திஸ் phase of 30 years, 1921 to 51, the population of India grew by 110 million, 110 மில்லியன் அதிகரிச்சிருக்குது. நிலையாக, அதாவது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. தேர்ட் ரீசன், த பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத் 1951 to 81, இது வந்து நிலையான வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது காலகட்டம்னு சொல்கிறாங்க. டியூரிங் த தேர்ட் ஃபேஸ், தட் இஸ் 1951 to 1981, the population of India grew from 361 million in 1951 to 683 million in 1981. மூணாவது 30 ஆண்டுகளில் 1951 361 மில்லியனாக இருந்த இந்த மக்கள் தொகை 81 30 வருஷ இடைவெளியில் 683 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது முந்தின வளர்ச்சியை விட டபுள் ஆகியிருக்குது. அதனால் இந்த பீரியட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா டபுள், திஸ் மேக்ஸ் த பிகினிங் ஆஃப் எ நியூ ஈரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆல்மோஸ்ட் டபுள்டு வென் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் ரேட். This population is often referred to as the period of population explosion, மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. Then fourth one, the period of high growth with definite signs of slowing down, 1981லேருந்து 2011 வரைக்கும். Population of India increased from 685 million to 1210 million during this phase. This growth rate of population decreased from one census to another. This makes the beginning of a new era in the demographic history of India. இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட மக்கள் தொகை 685 மில்லியன்லேருந்து 1210 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து ஒரு கணக்கெடுப்பு காலத்திலிருந்து மற்றொரு கணக்கெடுப்பு காலத்துக்கு குறைஞ்சிட்டு வர மாதிரி தெரியுது. இது மக்கள் தொகை வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க.